டாக்டர் நீங்க ரீசெண்டா பார்த்த இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஏதாச்சும் இருக்கா? இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஒரு 2 days பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு யங் ஃபெலோ ஜிம்முக்குலாம் போயிட்டு அப்படியே சடனாக மசில்லாம் ரொம்ப பெருசாகிடுச்சு, ரொம்ப வலிக்குது அப்படின்னு கையெல்லாம் ரெட் ஆகிட்டு வந்தார். அது வந்து நாங்கள் பாப்பாய்ஸ் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு ஸ்கேன் பண்ணும்போது தான் அது எங்களுக்கு தெரிஞ்சது. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நார்மல் பைசப்ஸ் மசில் இருக்குல்ல, அந்த மசில்ஸ் வந்து நம்மளோட ஃபோராமில் வந்து அட்டாச் ஆகும். ஸோ அவருக்கு என்ன ஆயிருக்கு, அவர் அப்நார்மலாக வெயிட் தூக்கணுன்னே அது அப்படியே பாப் ஆகி அது டேர் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக. அதனால என்ன ஆகும், அந்த டேரான மசில் வந்து ஃபோல்ட் ஆகிட்டு மேலே வந்துடும். ஸோ அப்போ நம்மளால ஆனால் எல்போலாம் பெண்ட் பண்ண முடியும். பட் பைசப்ஸ் மசிலோட இன்னொரு மெயின் ஃபங்க்ஷன் வந்து சுப்பைனேஷன், நம்ம கையை எப்படி திருப்புறோம் இல்லையா, அது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அது பண்றது ரொம்ப கஷ்டம். இது யாருக்கெல்லாம் வரும் நார்மலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த அப்நார்மலா வெயிட் தூக்குறவங்க அவங்களுக்குலாம் வரும். அது இல்லாமல் நிறைய பேர் இந்த ஸ்டெராய்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அனபோலிக் ஸ்டெராய்ட்ஸ். அவங்களுக்கு வந்து மசில் க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பட் மசில் வளர்ற அதே பேஸ்ல வந்து நம்மளுக்கு அந்த டெண்டனும் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுமானா ஆகாது. ஸோ அதோட இம்பேலன்ஸ்னால டேர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய. அண்ட் நார்மலாக வயசாகிறவங்களுக்கு வந்து அந்த டெண்டனோட பிளட் சப்ளைலாம் கம்மியாகி அது கொஞ்சம் டீஜென்ரேட் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி டேர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா, பார்ஷியலாக டேர் ஆகுது, பாதி டேர் ஆகுதுன்னா அது ஒரு ரெஸ்ட் எல்லாம் கொடுக்கும்போது அப்படியே ஹீல் ஆகிடும். பட் கம்ப்ளீட்டாக டேர் ஆச்சுன்னா சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன். அதுக்கு அந்த ஸ்க்ரூ மாதிரிலாம் போட்டு அந்த டெண்டனை வந்து போனோட வச்சு அட்டாச் பண்ணி டை பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜிம்க்கெல்லாம் போகும்போது கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பி அவேர், டேக் கேர்.